சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 18/5/2024 சனிக்கிழமை, வைகாசி மாதம் 5ஆம் நாள், தசமி திதி காலை 11:23 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. உத்திரம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 12:23 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் தாராபலமுள்ள மிக உயர்ந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளிலும் ஒரு புதிய விஷயத்தை முன்னெடுத்து செய்து அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், உயர்வுகள், லாபங்கள், பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கின்ற எதிர்ப்புகள் அடிபணியக்கூடிய, உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2-3 மாத காலமாகவே இந்த ஒரு விஷயத்தை செய்யவே முடியலைங்க. குடும்பத்திலே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், நம்ம சொல் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. கணவனோ மனைவியோ ஒரு நிலையில் நம்மை கொஞ்சம் இந்த விஷயத்தில் நம்ம சொல்கிற ஆலோசனை சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. அல்லது தொழில்முறை அமைப்புகளில், பக்கத்தில் இருக்கின்ற வேலை அலுவலகங்களில் பக்கத்து சீட்டுக்காரர் கூட இந்த மாதிரியான சில பல விஷயங்கள், முரண்பாடுகள் இருக்கிறது. அதை விட மேலே கண் திருஷ்டி என் மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, நான் சம்பாதிக்கிறதே இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், அவ்வளோதான் சம்பாதிக்கிறேன், ஆனால் வெளியில் கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட பேர் அப்படிப்பட்ட பேர் என்பது மாதிரியான ஒரு நிலையில் கண் திருஷ்டி போன்ற அமைப்புகள், எதிர்ப்புகள் போன்ற அமைப்புகளோடு போராடி கொண்டிருக்கின்றவர்களுக்கு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய, சந்தோஷங்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். நாளை முதல் சுக்கிரன் மாறுகிறார், 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் அதிபதி, தனத்திற்கு சொந்தக்காரர், பணவரவை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நாளிலிருந்து 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே. கடந்த காலங்களில் ஒரு 2-2.5 மாதமாகவே சம்பாதிக்கவே முடியலையே, அல்லது சம்பாதிக்கிற பொருள் முழுக்க வேறு ஏதோ ஒரு நிலையில் கடன் கட்டுறதுக்கோ வட்டி கட்டுறதுக்கோ போய்கிட்டு இருக்கே, அல்லது குடும்ப செலவுகள் மிகவும் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய கல்வி கட்டணம் இப்படி இருக்குது, பிள்ளைகளுக்கான வேலை அமைப்புகள், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் அசுப செலவுகள்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது ராகு செவ்வாய் சேர்க்கை 12ஆம் இடத்தில் இருக்கிறனால சில பேருக்கு அசுப செலவுகள், மருத்துவ செலவுகள், அல்லது தேவையற்ற வீண் செலவுகள். வருமானம்லாம் வருதுங்க, ஆனால் அதற்கேற்றாற் போல செலவுகள் வேறு மாதிரி போய்கிட்டே இருக்கின்ற இந்த மாதிரியான மனக்குறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு நிலையில் எல்லாம் சரியாக சீராக இருக்கக்கூடிய முதன்மை ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது லாபங்கள் அதிகமாகவே வர வேண்டும் என்பது ஒரு விதி. ஆயினும் இப்பொழுது இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் 12ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறனால சில பல மனக்குழப்பங்கள் இப்போது கடந்த காலங்களை விட சில நேரங்களில் என்ன செய்வது, ஏது செய்வது என்பது போன்ற தெளிவற்ற முடிவுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு என்பது உண்மை. சகோதரர்களிடையே சில பல கருத்து வேற்றுமைகள் இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையுமே இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக தீர்த்து விடக்கூடிய, பணம் வருவதன் மூலமாக, நாளை நடக்கக்கூடிய சுக்கிரனின் மாற்றத்தின் மூலமாக பொருளாதார முன்னேற்றத்தை அடைந்து அதன் மூலமாக சகல பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முதன்மை நல்ல நாளாக, உற்சாகமுள்ள நாளாக, உயரிய நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் அதிர்ஷ்டமாக நல்ல விதமாக அப்படியே 100% சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு. வளர்பிறை அமைப்பில் சந்திரன் சூரியனுக்கு கேந்திரத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம்ன்றது பொதுவாகவே குழந்தைகளையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடியது. குழந்தைகளின் மூலமான அதிர்ஷ்டமும், கடந்த காலத்தில் பிள்ளைகளால் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தை அடைஞ்சிங்களோ, இந்த பிள்ளைக்கு சரியாக வாழ்க்கை அமையல, இந்த பிள்ளைக்கு சரியாக வேலை அமையல, படின்னு சொன்னால் எங்கள் செல்ஃபோனை தான் கையில் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம பேச்சை கேட்கறதில்ல, தோளுக்கு மேலே புள்ள வளர்ந்துருச்சு, இதை எப்படி அடித்து திருத்துவதா, மிரட்டி திருத்துவதா, அன்பால் திருத்துவதா, என்ன செய்கிறதுன்றது தெரியவில்லை, இந்த மாதிரியான குழந்தைகளால் கலக்கத்தை அடைந்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அவர்களிடமிருந்து நல்ல விதமான பதில், நல்ல விதமான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நாளையிலிருந்து ராசிநாதன் அப்படியே ராசிக்கு மாறுகிறார். இதெல்லாம் ஒரு பெனிஃபிட், ஒரு நிலையில் ஒரு புத்துணர்ச்சியை உற்சாகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கடந்த சில மாதங்களாகவே, ஒரு 7-8 மாதங்களாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல டைம் இல்லைன்றது தான் உண்மை. அதாவது உங்களுடைய ராசிநாதன் சனி செவ்வாய் போன்ற, ராகு போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது தொட்டது
துலங்காமல் முயற்சிகள் பலிக்காமல் இருந்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கலைத்திறமை கொண்டோர்கள் எல்லோருக்குமே தன்னுடைய திறமை அத்தனையும் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்து கொண்டிருந்த இளைய பருவ ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில், பணியிடங்களில், தொழிலிடங்களில் அல்லது வியாபார தலங்களாக இருந்தாலும் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் உங்களுடைய முழு திறமையையும் நீங்கள் காட்டி மற்றவர்கள் முன்பு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கிறது. அம்மா வழி சொந்தங்களிடமிருந்து கடந்த காலத்தில் இருந்து வந்த சிக்கல்களாலேயும் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலேயே உண்டு. குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விதத்தை அமைத்து கொடுக்க முடியும். ஒரு கல்வி கட்டணம் செலவாகுது, அதிகமாக இருக்குது, நம்மளால் இவ்வளோ பெரிய கல்வியை கொடுக்க முடியுமா? குழந்தை ஆசைப்படுற கல்வி வேறு மாதிரியாக இருக்கிறது, ஆயினும் நம்மால் முடியும், எதையும் குழந்தைக்கு செய்து கொடுக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 35 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாருக்குமே குடும்பத்தில் இப்போது சந்தோஷம் வரக்கூடிய ஒரு சூழல், அண்ணன் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய சிறப்பு முன்னேற்றம் உள்ள நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்தே உங்களுடைய ராசிநாதன் அப்படியே அந்த கிரகண நிலைமைகள், நீச்ச நிலைமைகளிலிருந்து வெளிவந்துட்டதுனால ஒரு வாரமாகவே அத்தனை மிதுன ராசிக்காரங்களும் கண்டிப்பாக ஒரு மன புத்துணர்ச்சி, ஒரு கடந்த காலங்களில் இருந்து வந்த சோர்வுகள், துக்க நிலைமைகள் எல்லாமே இல்லாமல் ஒரு வாரமாக நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நன்றாக இருக்கக்கூடிய சில நிலைமைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு உற்சாகமான மனநிலைமையில் பொருள் வரவோடு இருக்கக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்ல நிலையில் இருப்பார் என்பதால் கடந்த சில அமைப்புகளில் ஏற்பட்ட சில தயக்கங்கள், சில துக்கங்கள், சில சோகங்கள், சில துயரங்கள் போன்றவைகள் இனிமேல் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதுவும் நடக்காமல் இயல்பாக ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வீடு வாகன விஷயத்தில் இப்போது மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் நடக்கும். குறிப்பாக வீடு வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வழிமுறைகள், அதற்கான சில பல அமைப்புகள், ஒரு வீட்டு கடன் அப்ரூவல் ஆகிறது அல்லது வீட்டுக்கான அட்வான்ஸ் கொடுக்கறது, வீடு கட்டுவதற்கான மனைகள் வாங்குவதற்கான சில நம்பிக்கைகள் வரக்கூடியது. இதை தேர்ந்தெடுக்கலாமா, அதை செயல்படுத்தலாமா, இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா, அல்லது மனைவிக்கு ஒரு இஷ்டம், கணவனுக்கு ஒரு இஷ்டம், இந்த மாதிரியான சூழ்நிலையில் குடும்பத்தார் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து ஒரு இடத்தை தேர்வு செய்வது என்பது போன்ற வீடு வாகன விஷயங்களில் இப்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாளை மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சொல்ல முடியும். அம்மாவின் பேர் கவலைகளை கொண்டவர்களுக்கு இந்த நாளிலிருந்தே அம்மாவை பற்றிய விஷயங்கள் நல்ல பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்பு. அம்மாவுக்கும் எனக்குமே சண்டை இருக்குது, அம்மா ஒரு விஷயத்தில் என்ன கண்டுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, நான் ஒன்று சொன்னால் அம்மா ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி தாயின் மீது குறை கண்ட மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் ஆதரவுகளை நல்ல விதமாக தரக்கூடிய, அவரிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். அனைவருக்கும் ஒரு சிறிய பயணம் இப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்குள்ள தென்கிழக்கு திசை நோக்கிய பயணத்தின் மூலமாக ஒரு நல்ல அறிமுகம் கிடைப்பது அல்லது ஒரு பொருள் வரவிற்கான ஒரு அடிப்படை அமைப்புகள் உருவாவது போன்ற எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய, கடந்த 2-3 மாதங்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் வளர்பிறை அமைப்பில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய யோக தைரியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 3ஆம் இடத்துல சந்திரன் வலுத்திருந்தாலே நமக்கு புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. யாரை போய் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அவரே எதிரில் வர, தேடிப்போன தெய்வம் எதிரில் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான சில அமைப்புகள், தானே சில விஷயங்கள் தற்செயலாக நடக்கக்கூடிய தன்மை, அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக குழப்பத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் புகழ் பெறக்கூடிய அளவிற்கு, உங்கள் பிறந்த ஜாதகத்தில் எந்த அளவிற்கு தசாபுக்தி அமைப்புகள் இருக்கிறதோ அந்த அமைப்பின் அடிப்படையில் உங்கள் ஊர்லேயோ, உங்கள் மாவட்டத்திலேயோ, உங்கள் மாநிலத்திலேயோ அல்லது விளையாட்டு சார்ந்தவர்கள் சர்வதேச அளவிலேயோ புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள், அதற்கான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். இளைஞர்கள் எல்லோருமே போராடி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருப்பது எல்லாவற்றிற்கும் ஒரு நல்லது தான்.
ஒரு போராட்டத்தின் மூலமாக தான் வெற்றியை அடைய முடியும் என்பது ஒரு சுலபமான ஒன்றாகவே இருக்கும். அந்த அமைப்பின்படி இப்பொழுது கடகராசிக்கார இளைய பருவத்தினர் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு போராட்டத்தில் தான் கண்டிப்பாக இருக்கிறீர்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு வழி தெரியக்கூடிய, ஒரு தன்னம்பிக்கையை குடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று மதியம் 3 மணிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய நல்ல சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு நடுத்தர வயதில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தம்பி தங்கைகளின் மூலமான ஆதாயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தம்பி தங்கைகளை பற்றிய கவலைகள் தீரும். தங்கச்சிக்கு இது ஒன்று செஞ்சு கொடுத்தேன், தம்பிக்கு இது ஒன்று செஞ்சு கொடுத்தேன், தங்கச்சியுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியாக ஏறுக்குமாறாக இருக்கிறது, என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தில் இருக்கிறேன், இதை எப்படி தீர்க்கிறதுன்றது முடியலை, குடும்பத்தோடு சேர்ந்து பெரியவரும் நானும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்போடு தொடர்பு கொண்ட வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே இனிமேல் வியாபாரம் இந்த வருடத்திலிருந்து, குறிப்பாக செப்டம்பர் மாதத்திலிருந்து வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய, வருமானம் இனிமேல் வரும் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கான வழிகாட்டுதல்களும் அறிமுகங்களும் இருக்கக்கூடிய சுப நாளாகவே அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு. சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரனுக்கு ஒரு நிலையில் சுப பார்வைகள் கிடைத்து விட்டாலே அல்லது சுப சந்திரனாக அவர் இருந்து விட்டாலே பணம் வருவதற்கான தடைகள் எல்லாம் நீங்க போகிறது என்பது அர்த்தம். அதிலும் குறிப்பாக விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து ஒரு நல்ல விதமான தன்மைகள். ஏன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். அடுத்தடுத்த மாதங்களில் வரக்கூடிய அமைப்பிலெல்லாம் அவங்களுடைய ராசிநாதனாகிய சூரியன் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்க போகிறார் என்பதால் இந்த மே மாதமும் அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதமுமே ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சமுதாயத்தின் சகல தரப்பட்ட சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கும். குறிப்பாக இன்றைக்கு பணம் வருவதற்கான வழிகள் திறந்து விடப்படக்கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வாழ்க்கை துணை எது என்பதற்கான அறிமுகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். வரன் வந்துக்கிட்டே இருக்குங்க, ஆனால் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, பையனோ பொண்ணோ தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க நினச்ச மாதிரி மாப்பிள்ளை அமையல பொண்ணு அமையல, இந்த இதில் போய் நம்ம என்ன இடத்துல தலையிட முடியுது. அந்த காலத்தில் பார்த்தோம்னா பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கழுத்தை நீட்டினோம். ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள் அப்படி இல்லை, அது இப்படி இது இப்படின்ற சில செலக்ட் செய்கிறாங்க இல்லையா, இதில் அவங்களை திருப்திப்படுத்த முடியவில்லை என்பது மாதிரியான இளைஞர்களின் மீது ஒரு நிலையில் என்ன இப்படி பண்ணுறாங்கண்ட அப்படின்றவங்களுக்கு கூட இன்றைக்கு அந்த வரன்கள் செயல்பட ஒரு மாதிரியாக பொருத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. குடும்பத்தில் இந்த ஒரு 3-4 மாதத்திற்குள்ளேயே மங்கள விஷயங்கள் நடக்கும். இந்த பெண்ணிற்கு திருமணம் முடிந்துவிடும், இந்த ஆணிற்கு வரன்கள் சரியாக அமைந்துவிடும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய இளைஞர்கள் தங்களுக்கான துணையை அப்படியே தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு கூட வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். கடன் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கலக்கங்கள் விலகக்கூடிய தன்மை, வியாபாரிகளுக்கு போட்டியாளர்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபாரத்தில் நான் சரியாகத்தான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய போட்டியாளர் வேறு மாதிரியான ஒரு யுக்தியை கையாளுகிறார். அதை விட இன்னொன்று சொல்லலாம், ஆன்லைன் மாதிரியான பிரச்சனைகள் இப்போது வந்துவிட்டன, நேரடியாக வாடிக்கையாளர் வருவது குறைந்து விட்டது என்பது போன்ற கலக்கத்தில் வியாபாரம் குறைந்துவிடுமோ, குறைந்து கொண்டிருக்கிறதோ என்பது போன்ற கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒன்றும் ஆகாது, நல்லவைகள் அப்படியே நடக்கும், நிதி நிலைமை சீராக இருக்கும், பணவரவுகள் நன்றாக இருக்கும், குடும்பத்திலும் செழிப்பு இருக்கும் என்பதற்கான சில பல அடையாளங்கள் தெரியக்கூடிய, அதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றார் போல நன்றாக இருக்கக்கூடிய சுப நாளா அமைஞ்சிருக்கு இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் வலுத்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம்னு அடிக்கடி நம்முடைய ராசி பலன் பகுதியிலே சொல்லிக்கிட்டு வரேன். எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். செவ்வாயின் பார்வை மட்டும் இன்றைக்கு ராசியில் இருக்கனால கொஞ்சம் கோவப்படுவீங்க, அவ்வளோதான். ஆயினும் கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலிகள். எந்த இடத்துல எந்த வார்த்தையை சொல்லணுன்றதில் உங்களை விட்ட ஆளே கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு கோபம் வந்தாலும் கூட மனக்கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றதுனால இன்றைக்கு சந்திரனின் அத்தனை அமைப்புகளும் ஒளித்தன்மையோடு இருக்கிறதுனால கௌரவம் உயரக்கூடிய சில பல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். நண்பர்களின் மூலமான ஆதாயங்களும் இன்றைக்கு இருக்கும். காலையில் எந்திரிச்சிருந்தே அண்ணன் தம்பி உறவுகள் ஒரு மாதிரி கசப்பாக இருப்பது போல தோன்றினாலும் எப்போ பார்த்தாலும் அண்ணனுக்கோ அக்காவுக்கோ காசு கொடுக்க
வேண்டியிருக்கு, தம்பிக்கோ தங்கைக்கோ காசு கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது சகோதரனால் வரக்கூடிய சில பல விரயங்களை இன்றைக்கு ஒரு நிலையில் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த பலன் ஒரு 15 நாட்களுக்கு, இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு யாராவது ஒருத்தர் மூலமாக சகோதர விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆயினும் அது சமாளிக்கக்கூடிய அளவிற்கு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகளே கண்டிப்பாக உண்டு. அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய சில பல நிகழ்வுகள், அதிர்ஷ்ட நிகழ்வுகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும். குருவின் 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கின்ற ஒரு அமைப்பு, வளர்பிறை சந்திரன் இன்றைக்கு ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு, மனம் சற்று தெளிவாக இருக்கும் என்பதால் எதிலேயும் இன்றைக்கு ஒரு தைரியமான ஒரு முடிவை கன்னிராசிக்காரர்கள் எடுப்பீர்கள். வாழ்க்கையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். இதை இப்படி செய்வதன் மூலமாக இந்த வருஷம் முழுவதும் இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம சரியான ஒரு விதத்தில் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். இதை செய்யலாம், அதை செய்யலாம். அதே போல் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள் அமையக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு. இன்றைக்கு அல்லது இந்த வாரத்தில் அமையக்கூடிய பயணத்தின் மூலமாக நல்லவைகள், தொழில் மாற்றங்கள் போன்றவைகள், ஏதேனும் ஒரு சிறிய மாற்றத்தின் மூலமாக பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய, அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய, மனம் உற்சாகமாக இருக்கக்கூடிய, எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல விதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான யோக முன்னேற்றம் உள்ள நல்ல நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி சந்திரன் 12ஆம் இடத்துல மறைந்திருந்து அதே நேரத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, தொழிலில் ஏதாவது இன்றைக்கு விரயங்கள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எப்பொழுது குருவின் பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறதோ அப்போது அவர் சுப பலனைத்தான் தருவார் அப்படிங்கிறதாங்க விதி. அந்த அமைப்பின்படி இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்கிறவங்க, ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் சில வேலைகளை செய்கிறோம் இல்லையா, கார், பைக்கு, டாக்ஸி ஓட்டுநர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல விதமான வெகுமானம், வெகுமதி, நல்ல பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமையும். அதே போலவே ரயில்வே துறையில் வேலை செய்கிறவங்க, மாநகர பஸ் ஓட்டுநர்கள், போக்குவரத்து துறையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமையும். பொதுவாக 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தாலே உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தர வேண்டும், கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இருக்கிறது. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, யூக வணிகம்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னொன்று இணைய வழி அமைப்புகளில், சமூக ஊடகங்களில் ஒரு மாதிரியான தொழில் இழப்புகள், வருமான இழப்புகள், தொழில் விரயங்கள் ஏற்பட்டது என்பது போன்ற பணத்தை இழந்தவர்கள், கடந்த ஒரு 6 மாத காலமாகவே எதிர்பாராத ஒரு முறையில் பணத்தை இழந்தவர்களுக்கு அந்த பணம் திரும்ப வருவதற்கான நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அமையும். இளைய பருவத்தினருக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிப்பதற்கு, வேலை செய்வதற்கு இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை இன்றைக்கும் நாளைக்கும் சொல்ல முடியும். 12ஆம் இடத்தில் சுபச்சந்திரன் அமைந்திருப்பதால் சிலருக்கு கடல் தாண்டிய பயணங்கள், சிலருக்கு ஆறு தாண்டிய பயணங்கள், விமான பயணம் கூட இன்றைக்கு சில இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அந்த பயணத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு இடத்துக்கு போனோம், காரியத்தை முடித்தோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு இப்போ போயும் கூட ஒன்றும் வேலை ஒன்றும் ஆகலையே, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் இல்லையா. இந்த வேலை ஒன்றும் ஆகலையேன்ற மாதிரியான அமைப்புகள் இல்லாமல் வந்த காரியம் சித்தியாயிற்று, பயணம் நல்லபடியாக முடிந்தது என்பது போன்ற மன திருப்திகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சொந்தக்காரங்க கிட்ட இதுவரைக்கும் பங்காளி தகராறுகள் இருந்தவர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் சுமூகமான தீர்வுகள், சமாதான தீர்வுகள் ஏற்படக்கூடிய யோக சுப நாளாக, ஒரு பிரச்சனைக்கு முடிவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசிநாதன் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ராசியை குருபார்க்கிறார், சந்திரனை குருபார்க்கிறார். பாக்கியாதிபதி இன்றைக்கு குருவின் பார்வையில் லாபத்தில் இருக்கக்கூடிய தன்மை, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு நினைச்சிங்களோ உங்களுடைய மனதிற்கு ஏற்றார் போல அதிர்ஷ்ட சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கக்கூடிய அமைப்பு, நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரக்கூடிய ஒரு பணம் பற்றிய அத்தனை அமைப்புகளும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சுமூகமான சூழ்நிலை. இளைய பருவத்தினருக்கு அவர்கள் வயதிற்கே உரிய பள்ளி, கல்லூரி அமைப்புகளில் நல்ல அனுபவங்கள் இருக்கக்கூடிய, சனிக்கிழமையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு கல்வியை பற்றிய நல்ல எண்ணங்கள், கல்வி பற்றிய சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும்.
இளைஞர்களுக்கு இன்றைக்கு வாழ்க்கை துணை அமையக்கூடிய, யார் வாழ்க்கை துணை என்பதில் சில பல தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சின்னவங்க எல்லாருக்குமே இதுதானே உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். உண்மையில் சொல்லப்போனால் இன்றைக்கு இளைய சமூகத்தினர் எல்லாருமே ஒரு சமநிலையில் எல்லாருமே கலந்துபட்டு பழகக்கூடிய ஒரு நாகரிக சூழல் உருவாயிடுச்சு இல்லையா? இந்த சூழலுக்கு ஏற்றாற் போல இப்போது விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே நட்புகள் மூலமாக நல்லவைகளும், நட்புகள் உறவாக மாறக்கூடிய சில சாதகமான சூழ்நிலைகளும் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு சண்டை சச்சரவுகளால் மன காயங்கள் பட்டிருப்பவர்கள், கலக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை, ஏற்ற வீட்டுக்காரங்களோட சண்டை, அல்லது இந்த வாய்க்கால் வரப்பு சண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு நிலத்தை பிரித்து கொள்வதில் தகராறுகள் இருக்கின்றன, சொத்தை பிரித்து கொள்வதில் தகராறு இருக்கிறது, என்னுடைய வீட்டு மேலே கேஸ் இருக்குது, நிலத்து மேலே கேஸ் இருக்குது. இந்த மாதிரியான வழக்காடு மன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் சந்திரன் வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் சாதகமான திருப்பங்கள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமையும். தந்தை வழி உறவுகள் இன்றைக்கு ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். அப்பா சம்பந்தப்பட்டவைகள் அல்லது அப்பாவால் வந்த உறவுகள் என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா, பெரியப்பாக்கள், அத்தைமார்களிடம் கடந்த காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த தந்தை வழி உறவுகளிடம் இருந்து வந்த கசப்புகள் விலகக்கூடிய அமைப்பு. 9ஆம் அதிபதி இன்றைக்கு 11ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா? எல்லாம் கிடைக்கக்கூடிய, தொட்டது தொடங்கக்கூடிய, மன நிம்மதி இருக்கக்கூடிய, பொருள் வரவு வரக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் மாற்றங்கள் ஏதாவது நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். ஒரு சின்ன மாற்றமோ அல்லது பெரிய மாற்றமோ இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்திக்கு ஏற்றார் போல ஒரு வீடு மாறுறது, தொழில் மாறுறது, தொழில் இடம் மாறுறது, இன்றைக்கு வேலையை விட்டு விடலாமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, வேலையை விட்டால் கூட அடுத்த வேலை நல்லா கிடைக்கும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 8க்குடைய சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் இன்றைக்கு வேலையில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். கடந்த ஒரு 4-5 மாத காலமாக எனக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகள் இல்லை, இந்த வேலையை விட்டுறலாம்னு நினைக்கிறேன், அல்லது வேலையை விட்டு தொழில் செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம், அல்லது சுய தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறேன் என்பது மாதிரியான மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரியான யோசனையை போட்டு அப்படியே உழப்பி கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு தெளிவான சிந்தனைகள் வரக்கூடிய, தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, வேலையை விட்டாலும் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீர்கள் என்பது போன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 10ஆம் இடம் வந்து பதவி, பட்டம் போன்றவைகளையும் குறிக்க பதவி உயர்வுகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் கிடைக்கும். விருதுகள் அல்லது ஒரு PhD போன்ற பட்டம் அமைப்புகளை நம்ம முடிக்கணும்னு நினச்சிருந்தவங்களுக்கு கடந்த 2-3 வருட காலமாகவே சில விஷயங்கள் இழுத்து கொண்டே இருக்கின்றன. இதை முடித்தா தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும்னு யோசனையில் இருப்பீங்க இல்லையா? அவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே நல்ல மாற்றங்கள், இப்போது நீங்கள் இருக்கின்ற தேக்க நிலை அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய நல்லவைகள், அதாவது நல்ல உதவியாளர்கள் கிடைக்கிறது, நல்ல வேலைக்காரங்க கிடைக்கிறது, வியாபாரத்தை விருத்தி பண்ணுறதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, புதிய டீலர்ஷிப் எடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது புதிய கிளைகள் திறக்கக்கூடிய ஒரு நிலைமை, தொழிலில் எதை செய்தாலும் இனிமேல் நன்றாக இருக்கும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்லலாம். விவசாய பெருமக்களுக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போது எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த வருடம் முழுவதுமே ஏதேனும் ஒரு நிலையில் விவசாய பெருமக்களாக இருக்கலாம், வியாபார பெருமக்களாக இருக்கலாம், நஷ்டம் என்பது இல்லவே இல்லை என்கின்ற அமைப்பில் ஓரளவிற்கு லாபம் வரக்கூடிய, அனைத்திலும் நிம்மதிகள் இருக்கக்கூடிய, ஒரு பொருள் வரவு அடையாளம் தெரியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக, குடும்ப அமைப்பில் கூட கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு குடும்பத்தில் ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். 7ஆம் அதிபதி இன்றைக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடம் மனைவி, கணவன் போன்றவைகளை குறிக்கக்கூடிய இடம், நண்பர்களையும் குறிக்கக்கூடிய இடம். அவர் இங்கே பாக்கியத்தில் இருக்கிறார் என்பது, அதுவும் குருவின் பார்வையில் இருக்கிறார் என்பது, இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை மகர ராசிக்காரங்களுக்கும் சந்தோஷம் வந்துருச்சு, எல்லாமே திருப்தியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக காட்டக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. எல்லா கவலைகளும் மகரத்திற்கு தீர்ந்து விட்டன. இனிமேல் நீங்கள் வெற்றி நடை போட வேண்டியது தான் பாக்கி என்பதுதான் உண்மை. ஆக பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல இணக்கமான உறவுகளை கொடுப்பார். மனைவி வீட்டார் வழியில் ஏதேனும் ஒரு பொருள் வரவு, ஒரு உதவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு அது நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய தன்மை. குறிப்பாக சொல்லப்போனால் மாமன் மச்சான் உறவுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல விதமாகவே கை கொடுக்கும். மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா? உண்மையில் மனைவியுடைய சகோதரர்கள் இந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்ற மாதிரியாக
மகர ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்னும் 2 வார காலத்திற்குள் இந்த பலன் நடந்துவிடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூட்டு முயற்சிகள் நல்ல விதமாக பலிக்கும். புதிய நண்பர்கள் உருவாவார்கள். 7ஆம் அதிபதி இன்றைக்கு 9ஆம் இடத்தில் இருக்கனால இன்றைக்கு அறிமுகம் ஆக போகின்ற ஒருவரின் மூலமாக நல்ல பொருளாதார முன்னேற்றம் அல்லது வாழ்க்கை துணைவராக ஆகக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுக்கு கூட இன்றைக்கு நட்புகள் காதலாக மாறக்கூடிய அமைப்பாக இந்த நாளை சொல்லலாம். ஏன் இவரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நமக்கு இவர் கரெக்டான நம்முடைய ஒரு ரசனை இவருக்கு பொருந்தி போகிறது, சரியான நல்லவராக இருக்கிறார், இவரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளலாமே, அப்பா அம்மாட்ட சொல்லி பார்க்கலாமே என்பது மாதிரியான இளைய பருவத்தினருக்கு அவருக்கே உரிய விஷயங்கள், வாழ்க்கை துணை விஷயங்கள், தீர்க்கமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தந்தை வழி நன்மைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்பா மகன் இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்பு அமைப்புகள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மை. தூரத்தில் இருக்கக்கூடிய அப்பாவாலோ தூரத்தில் இருக்கக்கூடிய மகனாலோ, அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக வருமானம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். கடந்த காலத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அப்படி கஷ்டப்படுறாங்க, இப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம தான் இங்கிருந்து அவருக்கு உதவிகளை செய்ய வேண்டியிருக்கிறது என்பது போன்ற செலவுகள் விரயங்கள் வந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு கூட இனிமேல் தூர இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகளின் மூலமாக நல்ல வருமானங்கள் வரவுகள் வரக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, கஷ்டங்கள் முழுமையாகவே தீர்ந்துவிட்ட நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. பொதுவாகவே சந்திரன் குருவின் பார்வையில் இருந்தாலே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை கொடுத்துட மாட்டார். அது ஒரு சுப சந்திராஷ்டமமாக இருக்கும். இன்றைக்கி கூடுதலாக பார்த்திங்கன்னா அவர் வளர்பிறை நிலையில் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டு இருக்கின்ற அமைப்பில் தான் இருக்கிறார். ஆகவே இன்னும் ஒரு வருஷத்திற்கு அடுத்த குருப்பெயர்ச்சி வருகின்ற வரைக்குமே அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகளை அந்த சந்திராஷ்டம 2 நாட்கள் கண்டிப்பாக கொடுத்து விடாது. ஆகவே பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நாள்னு இந்த நாளை சொல்லிடலாம், சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும். ஆனால் சந்திரன் 8ல் மறையும் போது மனசு தான் கொஞ்சம் தெளிவில்லாத ஒரு நிலைமையில் இருக்கும். கஷ்டங்கள் வந்துடுறதுனால கூட கலக்கங்கள் இருக்கும். வந்துடுமோ, இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, கடங்காரர் வந்துடுவாரோ, அல்லது இதை செய்ய முடியாமல் போயிடுமோ, அல்லது மனைவிக்கு இப்படி இருக்குமோ, கணவனுக்கு இப்படி இருக்குமோ, ஏதேனும் ஒரு விதமான இனம் புரியாத கலக்கங்கள் இருக்கும் என்பதால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, புரட்டி போடக்கூடிய சில முக்கிய முடிவுகள் எதையும் இன்றைக்கும் நாளைக்கும் கும்பராசிக்காரர்கள் எடுக்க தேவையில்லாமல் தள்ளி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணப்பரிமாற்றம் சொல்லுவாங்கள்ல, கொடுக்கல் வாங்கல், அந்த கொடுக்கல் வாங்கலில் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக வியாபார பெருமக்கள் ஒரு இடத்துல பணம் கொடுத்து விடும்போது வேலைக்காரங்களை அப்படி ஒன்று நம்பாமல் அப்படியே வேலைக்காரங்கிட்ட கொடுத்து விட்டால் கூட 1க்கு 2 தடவை எப்போ அது பணத்தை இதை பத்திரமாக கொண்டு போ, பணம் தான் இல்லை, ஒரு விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்து அனுப்புபவர்கள் கூட எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லி ஒரு சில பல விரயங்கள் சந்திராஷ்டம் நாளில் வந்துட்டாலே ஏதாவது ஒரு செலவு அமைப்புகள் நம்மளை எரிச்சல் ஊட்டக்கூடிய சில விஷயங்கள் வரும். அந்த மாதிரியான எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மைகள் நடக்கும் என்பதால் அனைத்திலும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் வேறு விதமான சங்கடங்கள் ஏதாவது வந்து விடுமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. 4ஆம் இடத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய குரு ஒரு நிலையில் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், அல்லது ஏற்கனவே இருக்கின்ற வீட்டை ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இப்போது பலிக்கும். அதாவது செலவு வைக்கும், கையில் இருக்கிற காசை எப்படியாவது காலி பண்ணணுன்ற மாதிரியான சில சம்பவங்கள் நடந்தாலும் கூட சுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய சுப விரயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு 3 மாத காலமாக இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மை உண்டு. கணவர் மற்றும் குழந்தைகள்கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு ரிட்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரியான பேச்சுக்கள் நடவடிக்கைகள் எல்லாமே இன்றைக்கி பிள்ளைங்க கிட்ட நல்லா இல்லை. இந்த மாதிரியான கலக்கத்தில் இருந்தக்கூடிய மனைவிகள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் கணவரிடமும் குழந்தைகளிடம் வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மன வேதனை தீரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்தில் குருவின் பார்வையோடு சந்திரன் அமர்ந்திருப்பதுன்றது இதுவரைக்கும் குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த விஷயங்களை பேசி தீர்க்கவே முடியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்களை இன்றைக்கு எதிராளி உங்களுக்கே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து வாங்க பேசி தீர்த்துக்கலாம் என்பது மாதிரியான கூட்டு குடும்ப நன்மை அவசியத்தை உணர்த்துகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதாவது பிரிந்து போகலாம்னு நினைக்கிறவங்க எல்லா விஷயத்திலையும் இதை பொருத்தி பார்க்கலாம். குடும்பத்திலிருந்து பிரிந்து போகலாம், கூட்டு தொழிலிருந்து பிரிந்து போகலாம், நட்பிலிருந்து பிரிந்து போகலாம், காதலிலிருந்து பிரிந்து போகலாம் என்பது போன்ற ஒரு இடத்திலிருந்து விலக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் விலக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் என்பது மாதிரியான உணர்வுகள் வரக்கூடிய அது நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது.
ஒளிச்சந்திரன் இன்றைக்கு ராசியை பார்ப்பது என்பது இன்றைக்கு ஒரு சுமூக தீர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ஏற்கனவே சற்று எரிச்சல் தன்மையோடு மீனராசிக்காரங்க இருக்கிறீங்கன்றதான் உண்மை. ஒரு 15 நாளாகவே உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உட்காந்துருக்கிறார் இல்லையா? செவ்வாயும் ராகுவும் இணைந்து 2 இருள் கிரகம் இணைந்து ராசியில் உட்காந்துருக்குன்றது மனசை இருளடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 15-20 நாட்களாகவே மீனராசிக்கார இளைய பருவத்தினராக இருக்கட்டும், நடுத்தர வயதினராக இருக்கட்டும், உங்களுக்கு நடக்கக்கூடிய கடந்த காலத்தில் ஒரு 3-4 வார காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் நன்றாக இல்லை என்பது தான் உண்மை. 60 வயது கலந்தவர்களுக்கு ஆரோக்கியமும் கொஞ்சம் அப்படி ஒன்றும் சரியாக சிறப்பாக சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லை என்பது தான் உண்மை. இந்த அமைப்புகள் எல்லாமே இன்னும் ஒரு 2 வார காலத்தில் மாறக்கூடிய தன்மைக்கான முதன்மை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு லாபம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு. கவரிங் நகை அல்லது தங்க நகை அல்லது நகை தொழிலாளர்கள் அல்லது பாத்திரம், உலோகம் போன்ற ஓசை எழுப்பக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். மஞ்சள் பயிரிடக்கூடிய அல்லது நிலத்திற்கு அடியே விளையக்கூடிய கிழங்கு வகையை பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்களாகிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த காலங்களில் இருந்து வந்த விரயங்கள், நஷ்டங்கள், கடன் தொல்லைகள் எல்லாமே விலகக்கூடிய, குடும்பத்தில் சேர்ந்து எல்லாரும் உழைத்தாலும் ஒன்றுமில்லை என்கின்ற நிலைமை மாறி எல்லா அமைப்புகளும் உழைத்தவது அனைத்தும் நமக்கு உடம்பிற்கு ஒட்டும் என்கின்ற அளவிற்கு பொருளாதார முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. திருமணத்திற்கு பின்னால் ஒருத்தர் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைவார்னு ஒருத்தர் ஜோசியத்தில் சொல்கிறார் இல்லையா? அதுபடியே நடந்துறது இல்லையா? அது எப்படின்ற விளக்கத்தை இன்றைக்கு பார்த்துடலாம். பொதுவாகவே பார்த்தா வாழ்க்கையில் சில பல பகுதிகளில் சில செக்டார்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கிறதுக்கும் கல்லூரி பருவத்துக்கு போகிறதுக்கும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் மிக வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான கல்யாண பருவத்தில் திருமணம் ஆனதற்கு பிறகு அதற்கு பிறகு தாயாகவோ தந்தையாகவோ ஆனதற்கு பிறகு சில பல மாற்றங்கள் ஏற்படுகிறது இல்லையா? இப்போ ஒரு ஜோசியத்தை போகிறீங்கன்னு வைங்க, இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பார்னு சொல்லுவார். அதை எப்படி ஜாதகத்தில் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், 7ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் அந்த 7ஆம் பாவக அதிபதியும் வலுவாக இருந்து அவருக்கு ஒரு நிலையில் அந்த அதிபதிகளுடைய சுக்கிரனுடைய தசையோ அல்லது அந்த 7ஆம் அதிபதியுடைய தசையோ நடக்கும் பொழுது இவர்கள் இருவரும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் திருமணத்திற்கு பிறகு ஒருவர் உயரத்தை அடையக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ஏன்னா திருமணத்திற்கு பிறகு தான் நீங்கள் குடும்ப அதிபதி, ஒரு குடும்ப ஸ்திரீ, ஒரு குடும்ப தலைவர் என்கின்ற ஒரு தகுதியை அடைகிறீங்க. 2 கை சேர்ந்தால் தானே ஓசை எழுப்புகிறது என்பதை போல இருவர் இணைந்தால் தான் குடும்பம். அதற்கு பிறகுதான் அந்த குடும்பத்திற்கான ஒரு வாரிசு என்கின்ற நீங்கள் 2 பேரும் ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்த தாத்பரியமே, அதற்கான தத்துவமே அவர்கள் இருவரும் அம்மா அப்பா ஆகிறது இல்லையா? அந்த அம்மா அப்பா ஆகிறதுக்கான தகுதியை கொடுப்பது திருமணம். அந்த திருமணத்திற்கு பிறகு உண்மையான தகுதியாகி ஒரு குழந்தையை பெற்றதற்கு பிறகு இவர்கள் இருவரும் தாய் தகப்பன் ஆயிடுறாங்க. இப்போ இந்த அமைப்புகளை 7ஆம் பாவகமும் 5ஆம் பாவகமும் வலுத்திருக்கின்ற பொழுது ஒருவருக்கு திருமணத்திற்கு பிறகு அந்த ஆணோடு அந்த பெண்ணோடு இணைந்ததற்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறந்ததற்கு பிறகு அந்த குரு பகவான் அல்லது அவருடைய 5ஆம் அதிபதி அல்லது இவர்கள் இருவரையும் சேர்த்து இதன் மூலமாக தாய் தகப்பன் ஆனதற்கு பிறகு அவர்கள் நன்றாக இருப்பார்களா அப்படிங்கிறதையும் கணிச்சிடலாம். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவத்தில் இந்த அப்பா அம்மா ஆகிற பருவத்தில் நல்ல ஒரு ஸ்தான பலமுள்ள குருவின் திசை நடந்தால் உயிர்காரகத்துவத்தையும் ஜடகாரகத்துவத்தையும் குருவே கொடுப்பார் என்பதன் அடிப்படையில் ஒரு 28 வயதிலிருந்து 30 வயது 35 வயதிற்குள்ள தகப்பன் தாய் ஆகக்கூடிய சூழ்நிலையில் குருதிசை எவரவருக்கெல்லாம் வருகிறதோ அந்த குரு வலுவாக இருக்கின்ற அமைப்பின் அடிப்படையில் குழந்தை பிறந்ததற்கு பிறகு அந்த குழந்தையை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஒரு வருமான உயர்வு அல்லது நல்ல தொழில் அமைவுகள் போன்றவைகள் கிடைக்கும். ஆக திருமணத்திற்கு பிறகு ஒருவர் நன்றாக இருக்க வேண்டுமெனில் சுக்கிரனும் 7ஆம் அதிபதியும் வலுவாக இருந்து அவர்களுடைய தசை அமைப்புகள் நடக்கணும். ஒரு பெண்ணுக்கு சுக்கிர தசை நடந்தால் கணவனை உயர்த்தும் என்பது மிகப்பெரிய உண்மை. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருந்து 7ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது அல்லது கேந்திர கோண சம்பந்தத்தில் இருக்கும் பொழுது அந்த பெண்ணை அந்த கணவர் நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருக்கு நல்ல வசதிகள் கிடைக்கும். அவர் மனமும் அப்போது அதை உணரும். இந்த பெண்ணுடைய கழுத்தில் எப்போது தாலியை கட்டினேனோ, இவரை எப்போது நான் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டேனோ அதிலிருந்து எனக்கு சில பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அந்த கணவருடைய மனசிலையும் தெரியக்கூடிய அளவிற்கே அந்த தசாபக்தி அமைப்புகள் மாற்றத்தை கொடுக்கும். ஆகவே ஒருவர் திருமணம் ஆனதற்கு பிறகு உயர்வடை
உயர்வடைகிறார் அல்லது தந்தையானதற்கு பிறகு தாயானதற்கு பிறகு உயர்வடைகிறார் என்பது இந்த சுப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன் மற்றும் 7, 5 என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர கோணாதிபதிகள் எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறாரோ. மறுபடியும் ஒன்று சொல்லிடுவேன், இவ்வளவும் வலுவாக இருந்தாலும் லக்னாதிபதி மிக உயரிய நிலையில் இருக்கணும். எவர் ஒருவருக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரோ, லக்னம் வலுவாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்களுக்கு அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போல ஒருவர் 1000 ரூபாய் சம்பாதிப்பதற்கும், ஒருவர் லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதற்கும், ஒருவர் கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்கும் இந்த லக்னாதிபதியின் வலுவே முக்கியம் என்பதால் 5, 7ஆம் அதிபதிகளுடைய வலுவை பொறுத்து அவர்களுடைய திருமணத்திற்கு பிறகு, தாய் தந்தை ஆனதற்கு பிறகு முன்னேற்றமா என்பதை கணிக்கலாம். இவைகள் அந்த லக்னாதிபதி லக்ன அமைப்புகளோடு சம்பந்தப்பட்டது என்பதால் எல்லா விதமான கூட்டு கலவைகளின் மூலமாக கண்டிப்பாக யார் எப்படி திருமணத்திற்கு பிறகு, புத்திரபாக்கியத்திற்கு பிறகு நன்றாக இருப்பார் என்பதை நிச்சயமாக சொல்லிவிட முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.